பரிசு உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பென் முரசு. புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பென் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம், பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பென் முரசு. ஓலத்திற்குள் புள்ளி போல அவளும் இருப்பாள், கனிவோடு குடும்பம் வாழ தினமும் தேய்வாள். பண்பாடு மாறாமல் வாழ்வில் நடப்பாள், சிறு பலனேதும் கருதாமல் சுமையை சுமப்பாள். அடி தாங்கும் இரும்பாக துன்பம் பொறுப்பாள், இடி தாங்கி போல பிறரின் கவலை துடைப்பாள். கண் போன்று கணவனையே எண்ணி வாழ்வாள், குடும்பம் என்னும் கோயிலுக்கு காவல் ஆவாள். புகுந்த வீடு புகுந்த வீடு புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பென் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம், பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பென் முரசு. நீ போய் பிரியாணி துண்டு படு. நாளை காலையில் நல்ல கழுத்தா மாட்டணும்னு சாமி வேண்டிக்கிட்டு படு. வெடிக்காலம்புற 5 மணிக்கெல்லாம் புறப்படணும். என்ன? சரிண்ணா. இந்த நேரத்தில் இவன் வந்திருக்கான். என்ன பாட்டி இந்த நேரத்தில்? அது ஒரு வேலையை இந்த பக்கம் வந்தேன், அப்படியே ஒன்றையும் பார்த்துட்டு போகலாம் தான். சரி, ஏதாவது தேரிச்சா? அடிச்சது 4, கழுத 2 தான் தேர்ச்சி. என்ன கபாலி 2 4ன்னு கேட்டு புதுசாக ஆள் சேர்த்துருக்குன்னு சொன்ன? பையன் தோடுக்கு புதுசு, இப்போதான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், போக போக நிறைய வரும். புதுசாக ஆளை சேர்க்காதுன்னு உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவன் கடைசியில் நம்மளை மாட்டி விடுறதுக்கா? இவன் பூச்சிப்பா, பயந்தாங்குள்ளி, நல்ல பையன். எங்க இருக்கான் அவன்? இதோ உள்ளதான் இருக்கான், இரு கூப்பிடுறேன். முருகா முருகா, அண்ணா அந்த 2 செயினை எடுத்துக்கிட்டு வா. சரிண்ணா. பொருளை கொண்டு வந்தா உருக்குறது தானே? அதுக்கெல்லாம் இப்போ அவசியமே இல்லை. ஏன்? பெரிய ஆளா ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கேன், பேங்க் மேனேஜர். ஓ, புரியுது புரியுது. பொருளை அடக்கி வச்சுட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு நடுவில் பங்கு போட 3வது ஆள் வரமாட்டான். லாபத்தில் பேர் பாதி பெரிய ஆள் பாதி.
அவன் தான் பேரு முருகன். இவனை எங்கேயோ பார்த்துருக்கேனே. சார், மேனேஜரை பார்க்க போறீங்களா? ஆமா, நானும் அவரை பார்க்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அவசர வேலை இருக்கு, பார்த்தீங்கன்னா இதை தந்துடுறீங்களா? திரும்புடா திரும்புடா. ஏய், நீ கேக் பாக்ஸ்ல பர்ஸை வச்சு மேனேஜர் கொடுக்க சொல்லி ஓடி போனவன் தானே கபாலி? அவனே தான். பணத்தை லவுட்டிட்டு வெறும் பர்ஸை மட்டும் நல்லவன் மாதிரி கொண்டு கொடுக்க வந்தான். இவன் நல்லவன் இல்லை கபாலி, நல்லவனுக்கு நல்லவன். உனக்கு ரொம்ப உபயோகமா இருப்பான். இருந்தாலும் இவங்கிட்ட நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான். இந்தா, இது போன டீலிங்கோட ஷேர் வச்சுக்க. பட்டுமா? முருகா சார், ஒன்றும் பயப்படாத, மேனேஜர்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன். தைரியமா இரு. வரேன். டேய், என்னடா உன்னை பத்தி ஜெய் இப்படி சொல்லிட்டு போறாரு? அண்ணே, உசுரே போனாலும் சத்தியமா உங்களை காட்டி கொடுக்க மாட்டேண்ணே. சரி, உன்னை நம்புறேன். பர்ஸ் அடிச்சிய அதுல எவ்வளவு பணம் இருந்தது? 10,000 இருந்ததுண்ணே. அதை என்ன பண்ண? தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டேண்ணே. சாபாஷ்டா. திருந படத்துல நிச்சயதார்த்தம், திருட்டு தாலியில கல்யாணம். விவரமான ஆள்டா. சரி சரி, சாப்பிட்டு படு. காலைல 5 மணிக்கெல்லாம் போகணும்ல. சார், வெயிட் பண்ணுங்க, உள்ள போயிட்டு வந்துடுறேன். வாங்க பாட்டிமா, வாங்க. அம்மா போதுமா? சரி, இந்த ஒரு வாய் மட்டும் சாப்பிட்ரு. ஆ, பாட்டி. பாட்டி, என்ன பாட்டி நீங்க? உடம்பு முடியாம எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தனா? என் பேத்திய பார்த்துட்டு போலோன்னு வந்தேன். என் பேத்தி வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி என் ரூமுக்குள்ள வந்து என்ன பார்த்துட்டு போவா. தூங்குறனா இல்லையான்னு முத்தம் கொடுப்பா. ஆனா இவளை இங்க சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறேன். வீடே வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. எனக்கு எந்த நேரமும் உங்க 2 பேர் நினைப்பாவே இருக்கு. நான் இங்க வந்து எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு என் மனசு கடந்து துடிச்சது. யாரு கூட்டிட்டு போறது? அப்பதான் இவன் வந்தான். கூட்டிட்டு போடான்னு கெஞ்சின. புறப்பட்டு வந்தேன். என்னடா ஸ்வேதா குட்டி, என்னடி சொல்லும், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கடா? காய்ச்சல் பரவாயில்லையா? ஆனாலும் கூட அந்த கிருமிங்க ரத்தத்துல இருக்குமா? இன்னும் 2 நாள் இருந்து முழுசா குணமானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். 2 நாள் இல்ல,
ஒன்னும் அவசரம் இல்லாம மெதுவா உடம்ப பார்த்துக்கிட்டு வந்தா போதும். ஸ்வேதா குட்டி, வீட்டுக்கு வந்ததும் உனக்கு என்ன வேணுமோ பாட்டிய கேளு, நான் வாங்கி தரேன். ஆ? என்ன வேணும் சொல்றியா? அம்மாடி ராதா, உன் கூட துணைக்கு உன் அப்பாவும் விசாலாட்சியும் இருக்கிறதா சொன்னாங்க. இங்க பார்த்தா நீ மட்டும்தான் இருக்கிற. மாமி இப்பதான் வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு அனுப்பி வச்சேன். அப்பா மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்காரு. அப்பா வந்ததும் நான் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். எதுக்கு? எனக்காகவா? அம்மாடி, நீ ஒன்னும் வர வேண்டாம். எனக்கு என்ன வேணாலும் ரகு இருக்கான், நான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஆ? நீ புள்ளைய பக்கத்துல இருந்து பாத்துக்க. ஆ? ஆ, ராதா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ சரின்னு சொல்லணும். என்ன பாட்டி? என்ன பாட்டி இது? செலவு நிறைய ஆயிருக்கும், அதனால இந்த பணத்தை வச்சுக்க. பாட்டி, பணம் வேணும்னா உங்ககிட்ட வந்து கேக்குறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. மாமா இங்க வந்துட்டு போனப்போ அவரும் பணம் கொடுத்துட்டு போனாரு. இப்ப கையில பணம் நிறைய இருக்கு. இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும். தேவைப்பட்டா கேட்டு வாங்கிக்கிறேன். ம், எனக்கு தெரியும் நீ இப்படித்தான் அடம் பிடிப்பேன்னு. ஏன், என்கிட்ட பணம் வாங்கினா யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயமா? ச்சே, அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. இத பாரு ராதா, நம்மள கேள்வி கேட்க அந்த வீட்ல யாருக்குமே அதிகாரம் கிடையாது, உன் புருஷனுக்கு கூட. ஆ, சரி, உனக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ என்கிட்ட வந்து கூச்சப்படாம கேளு. சரி ராதா, நாங்க கிளம்புறோம். குழந்தைய பத்திரமா பாத்துக்க, அப்படியே உன் உடம்பையும் பாத்துக்க. அப்பாவை கேட்டதா சொல்லு. ஆ? குட்டி, பாட்டி போயிட்டு வரட்டுமா? சரி பாட்டி. வரேம்மா. ரகு, என்ன நீ நீ எதுல வந்த? கால் டாக்ஸில நீ? சரி, நானும் அண்ணி. வரவா? ம், நீ ஒன்னும் வர வேணாம். நீ குழந்தைகிட்ட இருந்து பாத்துக்கோ, நாங்க போயிட்டு வரோம். ம்? வரேன் நீ. என்னமோடா, செலவுக்கு பணம் கொடுத்தா கூட அத வாங்கிக்க ராதா சங்கடப்படுறா. அவ தன்மான இடம் கொடுக்க மாட்டேங்குது. என்ன தான் சொந்த பாட்டி மாதிரி கவனிச்சுக்கிறா. ஆனா இந்த பாட்டி பணம் கொடுத்தா மட்டும் ஒரே பிடிவாதமா வேண்டாங்கிற. இப்படி கூட ஒரு பொண்ணு இந்த காலத்துல. அவ அப்பா ரொம்ப புண்ணியம் பண்ணவர். வணக்கம். அடடா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன். உங்களை தான் கேட்டேன். நீங்க மருந்து வாங்க போயிருக்கிறதா ராதா சொன்னா. ஆமாமா, இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். மருமகளை பார்க்க வந்தீங்களா? ஆமா, எப்பவோ சேர்த்தப்ப வந்து பார்க்க வேண்டியது, ஆனா முடியல. அதனால என்னம்மா, உங்களுக்கே பாவம் உடம்பு முடியல, நீங்க ஏன் பாவம் கஷ்டப்படுறீங்க? 2 நாள் பொறுமையா இருந்திருந்தீங்கன்னா உங்க பேத்தியே உங்களை பார்க்க ஓடியாந்துருப்பான். என் பேத்திய பார்க்கணும்னு இருக்க முடியாம ஓடி வந்துட்டேன். புரியுதம்மா. அப்புறம் பெரியம்மா, நீங்க ரகு தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருந்த நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க பணம் கொடுத்ததாகவும் என் பொண்ணு வாங்க மறுத்ததாகவும் சொன்னீங்க. உங்க மாதிரியே சம்பந்தியாவும் கட்டாயப்படுத்தி அவர்கிட்ட பணம் கொடுத்துருக்கிறாரு. இப்படி உங்க குடும்பத்தில் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு அவன் மேல பாசத்தை பொழியறீங்க. எந்த காலத்துல நான் செய்த புண்ணியமும் உங்க வீட்டுல அவன் மருமகளா வந்திருக்கிறான். உங்க பணத்தை வாங்காட்டி என்னங்க, உங்க அன்பு அவளுக்கு என்னைக்கு இருக்குல்ல, அது போதுமா? ஐயா, எங்க வீட்டு மருமகளா ராதா வர்றதுக்கு நாங்க தான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். இந்த உசிறு இருக்கிற வரைக்கும் என்னோட பாசமும் ஆசீர்வாதமும் அவளுக்கு எப்பவும் உண்டு. அவ நல்லா இருப்பா. நாங்க போயிட்டு வரோம். நல்லதுமா, நல்லது தம்பி. வாங்க. இப்படி உங்க குடும்பத்தில் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு அவன் மேல பாசத்தை பொழியறீங்க. எந்த காலத்துல நான் செய்த புண்ணியமோ உங்க வீட்டுல அவன் மருமகளா வந்திருக்கிறான்.
ரகு, பாட்டி ராதாவோட அப்பா எவ்வளவு அப்பாவியா இருக்காரு பாரு. என்னமோ ராதாவை நம்ம வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா வச்சிருக்கிற மாதிரியும் அவளும் இங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ராதா தன்னோட வளையல அடமானம் வச்சதா ஆஸ்பத்திரி செலவெல்லாம் பார்க்கறான்னு அவருக்கு தெரியாது போல இருக்கு. நான் பணம் தந்து அவ வேணான்னு நான் உன்கிட்ட சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டு அவர் அப்படியே உச்சி குழந்து பேசுறாருடா. பாவம். இந்த மனுஷனோட நல்ல மனசுக்காகவாவது ராதாவோட கஷ்டமெல்லாம் தீரணும். அந்த சாமி தான் கண்ணை திறக்கணும். என்னடா அடிச்சிடுவியா? அடிச்சிருவாண்ணே. டேய் அங்க பார், ஒரு பொம்பளை வரா, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அடிச்சா சம வேட்டை. நான் வண்டியை ஓரமா கொண்டுட்டு போறேன், நீ செயின் அடிச்சிடு. என்ன? சரிண்ணே. சரியா? சரி. போலாமா? இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்களா? இவெல்லாம் இப்படிதான் குழப்பம் நடத்துறான் போல இருக்கு. அடக்காரங்க, இதெல்லாம் ஒரு குழப்பம் வச்சுட்டு திரியறானுங்க. வீணா போனவனுங்க. என்னடா செயின் அறுத்துட்டியா? இல்லைண்ணா. இறங்கடா கீழே. அண்ணா இறங்கடான்னு சொல்றேன்ல, இறங்கடா கீழே. ஏண்டா ஏண்டா செயின் இருக்குல்ல? நான் தான் பக்கத்துல போனேன்ல, ஏண்டா இருக்குல்ல சொல்றா. அண்ணா என்னால முடியலண்ணா. பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. போடா, நீ வேலைக்கு ஆக மாட்ட. கிளிப்பிள்ளைக்கு சொல்றவன் நான் பாடம் எடுத்தேன்ல, உன்னை கொண்டு வந்து என் தள்ள கட்டினானே அந்த நாகராஜ சொல்லணும். நீ அவங்கிட்ட போய் எடுபடியா வேலையை பாரு. உன்னை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஜம்பம்மா தங்கச்சிக்கு தாலி சரடு கொண்டு வரணும் சொல்லிட்டு வந்திருக்கல, போ வெறுதையோட போடா. அப்படி போனா இந்த கல்யாணம் நடக்குமா? அப்படி கல்யாணம் நின்று போச்சேன்னா உன் தங்கச்சி நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பார். ஐயோ தப்பு பண்ணிட்டமே. நான் அடிச்சு செய்யல, பங்கு கேட்க தெரியுது இல்ல. இப்ப மட்டும் பாவம் பாக்குறியோ? இவ்வளவு நல்லவன்னா இந்த தொழிலுக்கே வந்திருக்க கூடாதுரா. அப்படியே வந்துட்டோம்னா நல்லது கெட்டது பார்க்க கூடாது, திரும்பி பார்க்க கூடாது, பாவம் பார்க்க கூடாதுரா. நீ லாய்க்கலடா, என் பொழப்புல மண்ணலை போட்டுது. நீ எப்ப ஆள வர்றா? ஒரு வேளை கல்யாணம் நின்று போச்சுன்னா அப்ப என் தங்கச்சியோட நிலைமை. அண்ணா இந்த தப்புட்டண்ணே. நீங்க சொல்றதுனா சரி. நான் தாலி செய்யணும்னு போலன்னா என் தங்கச்சி கல்யாணம் நின்று போயிடுண்ணே. நீங்க வண்டி ஓட்டுங்கண்ணா. இந்த தடவை நான் செயினா இருக்கிறேண்ணே. இந்த தெரு வேணாண்ணே, வேற தெரு போலாண்ணே. இந்த வெறி தாண்டா ஓணும். உட்கார் போலாம். பசிக்குதுமா. கொஞ்சம் பொறுத்து கூட செல்லும். தாத்தா இப்ப வந்துருவாரு. போமா, ரொம்ப பசிக்குதுமா. வேணா பால் கலந்து தட்டுமா? வேண்டாமா. சரி,
10 நிமிஷத்துல தாத்தா வரலனா அம்மா கேண்டீன் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன். கேண்டீன்லயா? ஒண்ணும் வேண்டாம், தாத்தாவே வரட்டும். ஸ்வேதா குட்டி, லேட் ஆயிடுச்சாடா? இந்தா பஸ்ஸை பிடிச்சி வரதுக்குள்ள எம்பாடு ஆயிடுச்சு. ஆமா. இதுக்கு தான் சொன்னேன் பக்கத்துலயே ஹோட்டல்லயே வாங்கிக்கலான்னு. ஏமா, ஹோட்டல்ல சாப்பிட்ற இட்லியும் வீட்டுல சாப்பிட்ற இட்லியும் ஒண்ணா? டேய் கண்ணு, வீட்டுல விசால மாமி அரைச்ச மாவுடா. அவங்க மாவுல இட்லி சுட்டா மல்லிப்பூ மாதிரி இருக்கும் தெரியுமில்ல? மாமியே உனக்காக விடிகாலையில வந்து இட்லி பண்ணி தரேன், சட்னி பண்ணி தரேன், சாம்பார் பண்ணி தரேன்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், மாமி ஐயோ பாவம் நீங்க அவ்வளவு காலையில வராதீங்க, என் பேத்திக்கு நானே என் கையால பண்ணி தரேன்னு சொல்லி நானே இட்லி சுட்டு, நானே சட்னி அரைச்சு, நானே சாம்பார்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதை ஜம்மு ஜம்முன்னு சாப்பிடு, எடுத்து ஊட்டுமா, ஊட்டு ஊட்டு ஊட்டு. சாப்பிடு சாப்பிடு. எப்படி இருக்குது தாத்தா சுட்ட இட்லி? என்னாச்சு? ஐயையே, ஏன் துப்பிடுச்சு? ஏமா தாத்தா சப்புன்னு இருக்கு, நல்லாவே இல்ல. சப்புன்னு இருக்கா? ஐயோ, அவசரத்துல உப்பு போட மறந்துட்டணும். பேசாம விசால மாமியே பண்ண விட்டுருக்கலாம். நான் ஆசைப்பட்டேன் என் கையால பண்ணி கொடுக்கணும்னு, தப்பா போயிடுச்சு. ஏமா சாம்பார்ல கூட உப்பு இல்ல? ஐயா, என்னப்பா நீங்க துளி கூட உப்பு இல்ல, இப்படியா கொண்டு வருவீங்க? தப்பு பண்ணிட்டேம்மா. ஆசையெல்லாம் நிராசையா போச்சு. ஒண்ணுமே நல்ல இல்லைன்னா எப்படி சாப்பிடும் போவோம்? பட்டி கிடக்குமே. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? ஹோட்டல்ல போய் தான் வாங்கிட்டு வரணும். செல்லம், தாத்தா பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு, தண்ணியில தொட்டு சாப்பிட்டேன்னு. தண்ணிலையா? ஆமாண்ட தங்கம், அம்மா ஓடி போய் இட்லி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. இல்லம்மா, நான் போய் பக்கத்துல ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பப்பா, நீங்க பஸ்ல வந்த டயர்ட்ல இருப்பீங்க. அவளுக்கு நீங்க பிஸ்கெட் ஊட்டி விட்டுட்டு இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஏமா கஷ்டப்படுற? நான் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் சீக்கிரம் வந்துடுறேன்.